ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். இது வந்து சண்ட்பள்ளி இயரிங்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 3 ஷேப்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, அதாவது 3 சைஸு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம டாலராக பேசிக் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க, நெக்லஸ் பண்ணுறப்போ டாலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒன்று பண்ணலாம். நான் வந்து ஒரு மிடில் சைஸ் எடுத்திருக்கேன். சைஸ் எடுத்துகிட்டு அதில் 20 ஸ்டான்ஸ்டாக ப்ளூ கலர் த்ரெட் எடுத்து க்ளூ போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த சைஸில் வேணால் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ கொஞ்சம் மிடில் பண்ணது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால நான் இது எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இது வந்து த்ரெட் வந்து சுற்ற போகிறோம். இது வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் சுற்றுற மாதிரி தான், ஃபுல்லாக வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இதில் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. நான் உங்களுக்கு வந்து அப்பப்போ சின்ன சின்ன டிப்ஸும் சொல்கிறேன். ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து இது சரியாக சுற்ற வராது, அதுக்காக சின்ன டிப்ஸும் இடையில வரும். ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நல்லா நீட்டாக எடுத்து தான் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே நீட்டாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, நல்லா நீட்டாக எடுத்துட்டு த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி உள்ளே விட்டுட்டு, நம்ம இதுக்கு வந்து ஹோல் பெருசாக இருக்குன்னா நீங்கள் ஈஸியாகவே எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நான் எடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து நான் இப்போ வந்து ரேப் பண்ண போகிறேன். இப்போ வந்து நல்லா இதை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு ரேப் பண்ணணும். ஏன்னா நம்ம ஜிம்காக்கே அதை தான் சொல்லுவோம், டைட்டாக பிடிச்சிட்டு ரேப் பண்ணணும்னு. இது சைஸ் வேறு கொஞ்சம் வந்து குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இந்த கார்னர்லாம் வந்து ஒரு மாதிரி வளைவாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் சம்டைம்ஸ் நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஸோ அந்த இதில் இருக்கனால நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் வந்து இதை வந்து நல்லா டைட்டாக இது பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு லூஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னா இந்த கார்னரில், இப்போ நான் காட்டினே பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். அப்போனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து அவராகுது அவ்வளோ சீக்கிரம். ஓகேங்களா? உங்களுக்கு இப்படி சுற்றி பாருங்கள். அப்படி வரல அப்படிங்கிற பட்சத்தில் கார்னரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி சுற்றலாம். ஓகே, எனக்கே இப்போ வந்து இந்த டைம் வந்து கரெக்டாக வருது. சம்டைம்ஸ் வந்து எனக்கே செட் ஆகாது. ஸோ அது வந்து யூஸ்வலாக எல்லாத்துக்குமே வரது தான். அப்போ நான் சைடில் வந்து கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பண்ணுவேன். இப்போ அது நீட்டாக வரனால நான் இதுக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டுன்னு உங்களுக்கு பண்ணலை. ஓகேங்களா? இதே மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக சுற்றணும். இதுலேயே நம்ம இன்னும் ஒரு 2-3 டிசைன்ஸ் பார்ப்போம், 2 டிசைன்ஸ் 3 டிசைன்ஸ் பார்ப்போம் ஒவ்வொரு மாடலாக. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஒரு நார்மல் ஒரு கலரில் நம்ம செய்கிற ஒரு நார்மல் டிசைன் தான், இயரிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2 டிசைன்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இதை ஃபுல்லாக வந்து நான் சுற்ற போகிறேன். ஓகே, நல்லா கவனமாக பாருங்கள். ஃபுல்லாக சுற்றிட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த சென்டர் பார்ட்டும் வந்து நம்ம நல்லா கவனமாக சுற்றணும். ஏன்னா இது சம்டைம்ஸ் ரொம்ப லூஸ் ஆகும். நான் அதனால் நீங்கள் எதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பண்ணலாம். ஓகே, நான் இதை ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு, அதனால தான் நான் க்ளூ அப்ளை பண்ணல. ஓகேங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம், அதனால எந்த வித தப்புமே கிடையாது. ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சென்டர் பார்ட்டை நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் போங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ரொம்ப டைட் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு சுற்றுறப்போ உங்களுக்கு வந்து நம்ம சைடில் சுற்றுறது வந்து செட் ஆகாமல் போயிடும். அதுக்காக நல்லா டைட்டன் பண்ணி இழுத்தி பிடிச்சிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றணும். ஓகே, நான் இது சொன்ன மாதிரி இது வந்து சிம்பிள் தான், சிங்கிள் கலரில் வச்சு யூஸ் பண்ணுறோம். இதிலே டபுள் கலர்ஸ் கூட இருக்குது. ஓகேங்களா? அது எப்படின்னா நம்ம ஜிம்காக்கு பண்ண மாதிரி கேப் விட்டு சுற்றிட்டு நடுவில் வந்து இன்னொரு கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இதிலே கீழே வந்து ஹேங்கிங்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும். ஹேங்கிங்ஸ் வந்து நான் வந்து ஜிம்கா தொங்குற மாதிரி ஒன்று செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி மேலே வந்து ஸ்டண்ட் வச்ச மாதிரி ஒன்று செஞ்சு காட்டுறேன். இப்போ செய்கிறது ஒரு சிம்பிளாக ஒன்று செஞ்சு காட்டுறேன். அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து ஜிம்கா ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி ஒரு இயரிங்கு, அப்புறம் மேலே ஸ்டண்ட் வச்ச மாதிரி ஒரு இயரிங்கு, இதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன். முடிஞ்சால் டபுள் கலரும் நான் செஞ்சு காட்டுறேன். அப்புறம் மல்டி கலர் கூட ஒன்று இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அந்த 2 கிளாஸ்லேயும் மல்டி கலரில் ஒன்று டபுள் கலரில் ஒன்று செஞ்சுருவேன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அது எப்படி செய்யணும்னாச்சும் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, கண்டிப்பாக இதில் நம்ம இன்னும் நெக்ஸ்ட்டு 2 கிளாஸஸ் பார்க்கலாம். அடுத்து இதை வந்து நல்லா நான் க்ளூ போட்டு வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இது கேமரா ஆங்கிள்லேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஓகேங்களா? அது உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சது தான். நம்ம நார்மலாக போடுற மாதிரி க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன். நீங்கள் பால் செயின், கோல்ட் செயின் எது வேணால் யூஸ் பண்ணலாம். உங்கள் இஷ்டத்துக்கு டிசைன் பண்ணலாம். குந்தன்ஸ்லேயும் நிறையா. நான் வந்து இந்த ரவுண்ட் குந்தன் வந்து யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து இப்போ நான் வேறு ஒரு இடத்துல வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் என்னோடய ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேருந்து வேறு ஒரு இதுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து முழுக்க உங்களோட இஷ்டம். உங்களுக்கு இது என்ன தோணுதோ நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கூட பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த க்ளூ பென்னை பற்றி. இது நீங்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய பார்த்துருப்பீங்க. ஸ்டோன்ஸ் குந்தன் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பென் மாதிரி இருக்கும். அந்த நிப்பில் வந்து இந்த க்ளூ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதா? கொஞ்சமாக எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து ஸ்டோன்ஸ் வந்து எடுத்து ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷேப்பாக ஒட்ட முடியும். நிறைய நேரம் ஆகாது. உங்கள் கையிலையும் வந்து நிறைய க்ளூ ஒட்டாது. இப்போ கையில் க்ளூ ஒட்டினா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் ஏதாவது டிசைன் பண்ணுறப்போ இல்லை நூல் சுற்றுறப்போ உங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். ஸோ அது மாதிரி வராது. அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இல்லைனா உங்ககிட்ட இந்த பர்த்டேக்கு சின்ன மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதோட பேக் சைடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கப்போ. ஸோ நான் வந்து இது இப்போ வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறனால ரீசெண்டாக நான் இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இதை நான் செட் பண்ணுறேன். இருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் தெரியும். இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் எடுத்து ஒவ்வொன்றா வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது வந்து நல்லா ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், வைக்கிறதுக்கு டக்குன்னு வச்சிடலாம். இதனால் நீங்கள் கையில் எடுத்து வைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க டூத் பிக்கு, அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த மெழுகுவத்தி, நான் ஸ்டார்டிங்கில் மெழுகுவத்திலாம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக இந்த கார்னரில் ஒரு லைன் ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு வர போகிறேன். ஓகே, நடுவில் நான் அந்த ஃபுல்லாக த்ரெட் சுற்றுறப்பே பாருங்கள், அந்த ஹோல் இருக்கும் இந்த பேஸில். அந்த பேஸில் வந்து நான் த்ரெட் சுற்றலை. நடுவில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், எல்லோ கலரில். ஓகே, இப்போ நான் இது ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து நான் இப்போ ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி இதை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு. கடைசியில் இந்த மாதிரி வந்து நம்ம சைஸஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் கொஞ்சம் இன்னும் லைட்டாக ஒரு 2-3 ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம அந்த ஹோலுக்கு வந்து இயரிங் ஸ்டண்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறனால, இந்த டிசைனில் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறனால நான் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதே மாதிரி ஸ்டண்ட் எடுத்து நம்ம அந்த ஹோலில் வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் அது உங்களுக்கு கலண்டுரும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளூ ஒட்டி அட்டாச் பண்ண போகிறோம். இதுதான் இதில் இருக்க மாடலே. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக புரியும். இது வந்து ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஈஸியான மெத்தடும் கூட. ஓகே, இப்போ வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், இல்லைனா நம்ம பண்ணாவே ஒட்டிக்கும் கையில் பட்டாவே. இங்கே பாருங்கள், கீழே வந்து ஒரு 4 ஸ்டோன்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இப்போ ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, அந்த ஹோலில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும். இன்சர்ட் பண்ணி நல்லா ஒரு அழுத்தி பிடிச்சுக்கணும். ஓகே, நல்லா ஷேப்பாக கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டேன். ஓகே, இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து இப்போ அந்த கோல்ட் கலர் வந்து பிளைனாக இருக்கு இல்லையா, மேலே ஸ்டண்ட் வந்து. ஸோ நான் அதுலேயும் ஏதாவது ஒரு டிசைன் பண்ண போகிறேன். பெருசாக இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்து அது மேலே வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி நான் இப்போ ஒரு காட்டினேன் இல்லைங்களா, அந்த ஸ்டோனு, அந்த ரவுண்ட் ஸ்டோனை வந்து நான் இதில் ஒட்டிக்கிறேன். இது வந்து கலர்ஸும் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இதையே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள்,
இயரிங் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த இயரிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா இன்னும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது வரைக்கும் இப்போ க்ளூவாக தெரியுது சுற்றிலுமே. ஸோ நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு இயரிங் பண்ணி கிளாஸில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் வேறு டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.